இன்னைக்கு சாட்டர்டே, நாளைக்கு சண்டே. இந்த வீக்கெண்ட்லயாவது எப்படியாச்சும் வெண்பா வீட்டுக்கு வந்துரணும் அப்படிங்கிற மாரி தான் ஒவ்வொரு வாரமுமே ரசிகர்கள் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. லாஸ்ட் வீக் இதே கமெண்ட் தான் போட்டிருந்தாங்க. இப்பவும் அதே கமெண்ட் தான் போட்டிருக்கிறாங்க. இந்த வீக்கெண்ட்லயாவது வெண்பா வீட்டுக்கு வந்துட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் அவங்களோட விருப்பங்கள தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. ஆனா ப்ரொமோ பார்க்குறப்பவே ஓரளவு நமக்கே தெரியுது. இன்னும் 2 நாட்கள் இல்ல, இன்னும் 1 வாரத்துக்கு இந்த ட்ராக்க ரொம்பவே லாங்கா கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. ஏன்னா இப்ப வரைக்குமே வெண்பாவ யாராச்சும் கிட்ட நெருங்குனாங்களா? ஏதாச்சும் ஒரு ஆதாரம் கிடைச்சதா அப்படின்னு சொன்னா, நிச்சயமா ஒரு கேள்விக்குறி தான். மல்லி ஒரு பக்கம் பரிகாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விஜய் ஒரு பக்கம் கால்ல அடிபட்டிருக்கு அப்படிங்கிற மாரி அவங்க வீட்ல இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப மல்லி பிரெக்னன்ட்டா இருக்கிற இந்த சமயத்துல அவங்க முட்டி போட்டு பரிகாரம் பண்றாங்க அப்படிங்கிறதால, அங்க இருக்கிற பூசாரி இதெல்லாம் தவறுமா அப்படிங்கிற மாரி மல்லிய கண்டிக்கிறாங்க. பரிகாரத்தோட விளையாடாதீங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப வெண்பாவுக்கு என்னதான் ஆச்சு? திரும்பவுமே அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்த மாரி இப்ப ஹாஸ்பிட்டல் பெட்ல இருக்கிறாங்க. அந்த ரவுடிங்கள் அவங்கள வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஏன் இது போல டிராமா பண்றாங்க? உண்மையாவே வெண்பாவுக்கு ஃபிட்ஸ் வந்துடுச்சா? இல்ல இந்த ரவுடிகள் அவங்கள நடிக்க சொல்லி வீடியோ எடுக்குறாங்களா? அப்படிங்கிறதே தெரியல. ஒரே குழப்பமா தான் ஸ்டோரி லைன கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா மல்லிக்கு உதவி பண்ண லேடி இப்ப எப்படியாச்சும் மல்லிய பார்த்து ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிற மாரி ரொம்பவே பரிதவிப்போட வந்திருக்கிறாங்க. அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன பார்க்குறப்பவே அவ்வளவு பதட்டத்துல இருக்கிறாங்க. மல்லிய எங்கெங்கேயோ தேடி பார்த்துருக்குறாங்க. இப்ப லாஸ்ட்டா கோவிலுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு, அவங்க கிட்ட ரொம்பவே ஷாக்கான ஒரு தகவல சொல்றாங்க. ஏன்னா மல்லிய பொறுத்தவரைக்கும் இப்ப தீபிகா கிட்ட நடந்த விஷயத்த சொல்லி அந்த குழந்தைகளெல்லாம் காப்பாத்திட்டாங்க அப்படிங்கிறதால, அவங்கள இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த குழந்தைங்களையும் மீட்டுட்டாங்க அப்படிங்கிறதால, அங்க இருக்கிற டீம் இதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? இதற்கெல்லாம் காரணம் யாரு? அப்படிங்கிற மாரி தேடி பார்க்குறப்ப, மல்லி தான் இதற்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற மாரி, அங்க இருக்கிற ரவுடிங்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதால, மல்லிய உயிரோட விடக்கூடாது. மல்லிய பிடிக்கணும் அப்படிங்கிற மாரி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த தகவல இப்ப இந்த லேடி வந்து மல்லி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க இப்படிலாம் கோவில்ல நிக்காதீங்க. உங்கள தேடி ஒரு கூட்டமே அலைஞ்சிட்டு இருக்கு. அதனால வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாரி அவங்க எச்சரிக்கிறாங்க. என்னதான் நடக்குது அப்படிங்கிறதே தெரியல. ஒரு பக்கம் வெண்பா ஆபத்துல இருக்கிறாங்க. இப்போ மல்லிக்கும் அடுத்து ஆபத்து வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா, எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிற நெறைய எதிர்பார்ப்புகளோட தான் அப்கமிங் ஸ்டோரி லைன கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வெண்பா வீட்டுக்கு வந்துடணும். விஜய், மல்லி, வெண்பா 3 பேருமே ரொம்பவே ஹேப்பியான ஒரு லைஃப வாழணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த சீரியல் ரசிகர்களோட விருப்பம். நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.